லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். திருச்செந்தூர் அருகே கந்தன் குடியிருப்பு என்ற பகுதியில் அரசு நடுநிலை பள்ளி செயல்பட்டு வருகிறது. அந்த பள்ளியின் கட்டடம் 40 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டது. வெளியே பெயிண்ட் அடித்து கட்டடம் புதிது போல தெரிந்தாலும் உள்ளே சென்று பார்த்தால் அச்சம் ஏற்படுகிறது. கான்கிரீட் கூரை பலமிழந்து ஆங்காங்கே விரிசல் விட்டு காணப்படுகிறது. தினமும் பள்ளியில் மாணவர்கள் அச்சத்துடனேயே கல்வி பயின்று வருகின்றனர். புதிய கட்டடம் கட்ட வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் பலமுறை கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆனால் அதை யாரும் கண்டுகொள்ளவில்லை. இதனால் 200 மாணவர்கள் படித்த பள்ளியில் தற்போது 40 பேர் மட்டுமே படிக்கின்றனர். புதிய கட்டடம் கட்டி ஏழை எளிய மக்கள் கல்வி பயில உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்துகின்றனர். நான் கந்தன்குடிப்புல இருக்கோம். கந்தன்குடிப்பு ஸ்கூல் அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி. ஸ்கூலில் பில்டிங் ரொம்ப மோசமாக இருக்குது. பிள்ளைகள் வெளியே தான் வச்சு மேடையில் தான் வச்சு ஸ்கூல் நடத்துகிறாங்க. ஸ்கூலில் சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே பில்டிங்லாம் இடிஞ்சு மேலே விழுது. மழை டைம்லாம் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு அனுப்பவே பயமாக இருக்குது. பிள்ளைகள் ஸ்கூலுக்கு வந்துட்டு வீட்டுக்கு வர்ற போதே எங்களுக்கே நிம்மதி, பிள்ளைகள் வீட்டுக்கு வந்ததுன்னு. ஒரு பில்டிங் கட்டி தரலாம். போன ஆட்சியே நாங்கள் மனு கொடுத்தாச்சு, எழுதி கொடுத்தாச்சு. நாங்கள் இதில் இந்த ஸ்கூலில் நாங்கள் மேலாண்மை குழு உறுப்பினராக இருக்கோம். அதுலேருந்து 2-3 ஸ்டெப் எடுத்து போட்டாச்சு. எந்த ஒரு நடவடிக்கையுமே இந்த ஸ்கூலுக்குன்னு செய்யவே மாட்டேங்காங்க. இன்னும் வர சன்னதிகளும் இங்கே நிறைய பிள்ளைகள் படிக்கணும். இந்த சன்னதியோட இந்த ஸ்கூல் இப்படி மூடக்கூடாது. இப்பவுமே பிள்ளை ஸ்ட்ரென்த் ரொம்ப குறைஞ்சிட்டு, ஒருத்தவங்க கூட ஒரு 2 பேர் கூட ஸ்கூலுக்கு அனுப்ப ரொம்ப பயப்படுறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லாம் ஒரு பிள்ளைகள் 2 பிள்ளைகள் அப்படிதான் அட்மிஷன் நடக்கு. இந்த நிலைமை இப்படி நீடிச்சா இந்த ஸ்கூலுக்கு பிள்ளைகளை விடவே மாட்டாங்க. இந்த ஊர்ல இருக்கிறவங்களே வெளியே விடுறாங்க. எதுக்காக? ஸ்கூல் பில்டிங் சரியில்லைன்னு தான். பில்டிங் வந்தாதான் பிள்ளைகள் வெளியே இருந்து எங்க ஊர் பிள்ளைகளும் இந்த ஊர்ல படிக்கும், இந்த ஊர் வெளியூர் பிள்ளைகளும் இங்க படிக்க முடியும். பில்டிங் எங்களுக்கு கண்டிப்பா வேணும். எப்படியாவது இந்த அரசு எங்களுக்கு கண்டிப்பா பில்டிங் ஏற்பாடு பண்ணி தரணும். எங்களோட சொந்த ஊர் கந்தன்குடியிருப்பு. எங்கள் உள்ளூரில் இருக்கும் ஊராட்சி நடுநிலை பள்ளிக்கூடத்தில் எனது மகன் 4th படிக்கிறான். இந்த பள்ளிக்கூடம் கட்டி 40 ஆண்டுகள் மேலாயிடுச்சு. ஆனாலும் போன ஆண்டுகளில் அந்த பள்ளிக்கூடம் சின்ன சின்ன விரிசலும் இருக்கிறது. ஆனால் பள்ளிக்கூடம் துண்டு துண்டாக சின்ன பீஸாக பள்ளிக்கூடம் பிள்ளைகளுக்கு ஆபத்து ஆன நிலைமையில் இருக்கிறது. இதை காரணம் காண்டி அரசுக்கு மேலும் மனு கொடுத்துருக்கோம். இப்பவும் புதிய அரசாங்கம் வந்ததுக்கு மேலும் மனு கொடுத்துருக்கோம். ஆனால் ரொம்ப பதட்டமான நிலை இருக்கனால பள்ளிக்கூடத்து பிள்ளைகளை உள்ளூரில் இருக்க பிள்ளைகள்லாம் வெளியூரில் கொண்டு சேர்க்காங்க. ஏன்னா இந்த பள்ளிக்கூடம் பில்டிங் மோசமாக இருக்கிற காரணத்தினால எல்லாருமே என்ன செய்வாங்க, பள்ளிக்கூடம் சரியில்லை அதனால் நாங்கள் உள்ளூரில் சேர்க்கப்போ நாங்கள் வெளியூரில் சேர்க்காங்க. ஆனால் இங்கே 8th வரைக்கும் இருக்குது. ஆங்கில வழி கல்வின்னு இருந்து போதுமான அரசாங்கம் இன்னும் நிறைய எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு இந்த ஊர் கிராமத்துக்கு நல்லா செய்ய வேண்டிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் செய்ய மாட்டேங்காங்க. ஆனால் இனிமையாவது செய்யணும். செஞ்சாதான் எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு இந்த பிள்ளைகளுக்கு சீக்கிரமாக சேர்க்க முடியும். இல்லை எங்கள் ஊரில் பள்ளிக்கூடத்தை வச்சு எல்லாரும் வெளியூருக்கு போக வேண்டிய காரணமே பள்ளிக்கூடம் வீக்னஸ் அதிகமாக இருக்கும். பள்ளிக்கூடம் அதிகமான முறையில் சாப்பாட்டு இருக்கிறதுல திடீர்னு பள்ளிக்கூடம் மேலேருந்து சின்ன பீஸுகள் உடஞ்சி விழுது. பிள்ளைகள் எந்த நேரம் என்ன நடக்குமோ வீட்டில் எப்போ பள்ளிக்கூடத்தில் சின்ன துண்டாக உடஞ்சி விழுந்து சொல்ல நாங்கள் என்ன செய்ய முடியும், அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்த முடியும். அதனால் இந்த முன்னிட்டு சீக்கிரமாக எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ சீக்கிரமாக எடுத்து புது பில்டிங்குக்கு கண்டிப்பாக இந்த அரசாங்கம் மேலும் முறையிட்டு கேட்டுக்கொள்கிறோம்.